வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பிக் பாஸ் ப்ரோமோ பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ப்ரோமோ பற்றி அதில் எல்லாம் என்ன உள்ளே வந்தவங்க என்னென்ன பண்ணாங்க, உள்ளே இருக்கிறவங்க புதுசாக அன்றைக்கி 8 பேர் வந்தாங்கல்ல, அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டால் 8 பேர் வந்து முத்துவோட ப்ரோமோ பிஆர் டீம் தான் சொல்லணும். பிஆர் டீம் சொல்லணும், பிஆர் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய இது வரைக்கும் அந்த வந்த 8 பேரும் யாருமே முத்து வந்து யாருமே குறை சொன்ன மாதிரி தெரியலை. பேட்மேன் அதான் நம்ம பேட்மேன் பீம்பாய் அவர்கள் கூட யாருமே சரி முத்து வந்து குறை சொன்ன மாதிரி தெரில. அந்தளவுக்கு தான் எல்லாம் பண்ணாங்க. அதனால தான் நான் சொல்கிற மாதிரி முத்துவோட பிஆர் டீம் தான் சொல்கிறேன். சௌந்தர்யா பிஆர் டீமுங்கிறத ஒத்துக்கிட்டாங்க சௌந்தர்யா வந்து. ஆனால் வந்து முத்து வந்து எதையும் ஒத்துக்கலை. அது வந்து முத்துவோட பிஆர் டீமாக தான் நம்ம வந்து நினைக்கிறோம். அந்த 8 பேரையும் வந்து அவங்க இப்போ வந்து பேசுனது, செஞ்சது, கார்னர் பண்ணது, யார் கார்னர் பண்ணாங்க, வந்து ஜாக்லினை கார்னர் பண்ணாங்க, ரைனா ஒரு ஆள் கார்னர் பண்ணாங்க, ஒவ்வொருத்தவங்க பவித்ரா வந்து ஒருத்தவங்க வந்து இது பண்ணாங்க, அப்புறம் சௌந்தர்யா ஒருத்தவங்க இது பண்ணாங்க, எல்லாத்தையும் பண்ணாங்க. தீபக்கை வந்து ஒருத்தர் பண்ணுறாரு, அருணை ஒருத்தர் பண்ணுறாரு, அப்புறம் வந்து விஷாலை ஒருத்தர் பண்ணாங்க. ஆனால் வந்து முத்து வந்து யாருமே எதுவுமே பேசுன மாதிரி தெரியல. முத்து என்ன பேசுகிறதுக்கு நான் என்ன சொல்கிறது, ஒரு தவறு செய்கிறதுக்கு அப்பாற்பட்டவரா இல்லை என்ன சொல்கிறது, வந்து முத்து வந்து எந்த ஒரு தப்பும் செய்யாமல் இருக்காரா உள்ள. மற்ற எல்லாத்தையும் வந்து புட்டுன்னு வச்ச மக்கள் அந்த 8 பேர் அவங்க ஏன் முத்துவை பற்றி பேசலை, அதுதான் வந்து இப்போ வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். அதனால் என்ன கேட்டாக்கா முத்து தான் முத்தோட பிஆர் டீம் தான். ஸோ அந்த 8 உள்ளே வந்து சேலஞ்ச் 8 கிடையாது, முத்தோட ப்ரோமோ பிஆர் 8 அப்படின்னு சொல்லணும். பிஆர் டீம் 8ன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு தான் அவங்க பேசுனதெல்லாம் இருந்துச்சு. அவங்க பண்ண அந்த ஒரு வாரோடைய இந்த வந்த வாரங்களில் ஃபுல்லாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக பார்த்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய செயல்கள் எல்லாம் பார்த்தோம்னா முத்துவுக்காக அந்த மாதிரி தான் இருந்தது. யாரையுமே அவங்க வந்து பேசலை, எதுவுமே பண்ணலை. அந்த அளவுக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மக்களே பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு. அடுத்த வாரம் முத்து கையில் தான் கப்பை கொடுக்க போகிறாங்களா, யாருக்குன்னா கொடுக்கட்டும். ஆனால் திறமையானவங்க கையில் கொடுக்கட்டும், அவ்வளோதான். முத்துக்கு மட்டும்தான் திறமை இருக்குன்னு சொல்லி இவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில எல்லோரும் சேர்ந்து. அதனால தான் இப்போது எப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி அநேகமாக தீபக்கு, அப்புறம் வந்து விஷால், அருண், இவங்க 3 பேரில் யாரோ ஒரு தான் எடிட் ஆகுங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மக்களே இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு. நன்றி. என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.